அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களை தமிழகத்தில் நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும், என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம். மத்திய மேற்கு அரபிடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மாலை 17:30 மணியளவில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர். வட தமிழக கடலோர பகுதிக்கு அப்பால் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஒன்று நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர். வடக்கு ஆந்திரா மற்றும் அதனையொட்டிய பகுதியில் மேலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும், குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி தமிழகத்தில் பொறுத்தவரை நாளை நாட்கள் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்றுடன் கனமழை கொட்டி தீர்க்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நீலகிரி மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளுக்கு கனமல் மிக கனமழையும், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, அது மட்டுமல்லாமல் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நாளை நாட்கள் கனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி அன்றைய நாட்கள் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் பல்வேறு இடங்கள் என நாளை மறுதினமும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். அதன்படி கோயம்புத்தூர் மற்றும் அதனை சுற்றுலா பகுதிகளுக்கு கனமல் மிக கனமழையும், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் நாளை மறுதினம் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். வரக்கூடிய அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி அன்றைய நாட்கள் நீலகிரி, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழையும், மற்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் என குறிப்பாக எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் கனமழையும், பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதிகபட்ச வெப்பநிலையாக நாளை நாட்கள் 36 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக காலை முதல் மாலை வரை வெயிலின் தாக்கம் படிப்பாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு கூடுதலாக இருக்கக்கூடும். மாலை அல்லது இரவு நேரங்கள் மட்டும் மழையின் தாக்கம் கனமல் மிக கனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டு வந்துள்ளனர். அதன்படி நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா, குமடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் மீனவர்கள் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.